இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் 1018வது தேக்கு. தேக்கு தேக்கு ஒரு தேக்கு மரத்தையும் குறிக்கும். தேங்கி நிற்கிற நீர்நிலைகளை தேக்கி வைத்திருப்பார்கள். அதை தேக்கி என்று சொல்லுவார்கள். தேக்கு தேக்கு மரம் அதனால் செய்யப்படும் தளபாடங்கள் நீண்ட காலம் பாவனைக்குரியதாக இருக்கும். அதே போல பலப்பானதாக இருக்கும், அழகானதாக இருக்கும். மற்றது நிறைவான தளபாடங்களாக இருக்கும். அதாவது தேக்கு மரங்களினால் செய்த பொருட்களை கூடுதலாக மக்கள் விரும்பி வாங்குவார்கள். தித்திப்பு, கழுகு, நிறைவு இவையெல்லாம் இந்த தேக்கு என்ற பதத்துக்கு அகராதி சொல்லாக வருகிறது. ஒன்றை செய்தால் நாங்கள் நிறைவாக செய்து முடிக்க வேண்டும். ஒரு ஆள் இறந்து போனால் அவர் நிறைவான வாழ்வை செய்துவிட்டு இப்போ இறைபதம் அடைந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். தேன் தித்திப்பூவாக இருக்கும், அதாவது இனிப்பும் உடையதாக இருப்பதை தித்திப்பூ என்று சொல்லுவார்கள். கழுகு பெரிய பறவை, அது கால்களில் மீன்களையோ இரைகளை பிடித்து கொண்டு அந்த காலில் கொன்றுதான் உயரமாக பறந்து செல்லும். நன்றி, வணக்கம்.